சாமி தனுஷுக்கு 2026 எப்படி இருக்கும்? இதில் யார் பிறந்தாலும் சரி தவறு செய்ய மாட்டாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, உண்மையான நேர்மையான அதிகாரிகள் பூரா பார்த்தீங்கன்னா தனுசு. தகப்பன் ஸ்தானத்தில் எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்புக்குரியவங்க இவங்க தான். தனுசு லக்னத்துக்காரன் போய் குற்றாலத்தில் குளிக்க போகிறேன், இந்த நதியில் இறங்க போகிறேன். இந்த 2024 மிகப்பெரிய சிறப்பு தான். பட் என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா, படிப்புக்காக வெளிநாடு போகலாமா? போகலாம். வேலை விஷயமா வெளியே போகலாமா? நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற ரீதியில் பெரிய பொருளாதார இழப்பு இருக்கு. தனுசு லக்னத்தை பிறந்தவன் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சூழ்க செந்திலையா. சாமி தனுஷுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? நல்லது. இப்போ தனுர் லக்கணம், இது இயற்கையிலே காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வீடு இது. இதில் யார் பிறந்தாலும் சரி தவறுக்கு அஞ்சுவாங்க, தவறு செய்ய மாட்டாங்க. தன்னுடைய நிலைப்பாட்டை எந்த இடத்துலையும் உயர்ந்த நிலையிலேருந்து தாழ்த்திக்கிடவே மாட்டாங்க. 2 வேளை பட்னியாக கூட கிடப்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் போய் தனக்கு இது வேணும் அது வேணுன்ற யாசகம் கேட்குற பழக்கம் இவங்கள்ட்ட எப்பயுமே கிடையாது. இயல்பான வாழ்க்கையினுடைய இறையாண்மை நிலையை தழுவி நடக்கக்கூடிய, அதாவது தழுவி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இது அற்புதமான ஒரு இடம். ஆமாம், திரிகோணம் அப்படின்றதே பெருசு. பல நல்ல மனிதர்களை உயர்ந்த மனிதர்களை, உயர்வான இடத்துல இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க ரீதியான உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் அலுவலகம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரியேட்டு, இதில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, உண்மையான நேர்மையான அதிகாரிகள் பூரா பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். அப்போ இவங்களுடைய நேர்மைக்கு இயற்கை என்ன செய்யுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், மகான்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதில் இவங்க தனித்து அடையக்கூடிய அற்புத ஆத்மாக்கள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் குறைச்சே மதிப்புறதே கிடையாது. ஆனால் ஒரு காசு பணம் வேணும் அப்படின்றதுக்காக இவங்க அலட்டிக்கவும் மாட்டாங்க, காசு பணம் இல்லை அப்படின்றதுக்கும் அலட்டிக்கிற மாட்டாங்க. எது நடந்தாலும் சரி, சில பேர் சொல்லுவான் விதிப்பா அப்படின்னு சொல்லுவான்ல, இவன் என்ன சொல்லுவான்னா கடவுள் பார்த்துக்கிட்டு வருப்பா. அந்த ஒரு நம்பிக்கை தான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் தனுசு லக்னத்தில் பிறந்த கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், தனுசு லக்னத்தில் ஒரு குடிசைவாசியாகவும் இருக்கலாம். உயர்வு தாழ்வு அப்படின்றது எல்லா லக்கணத்துக்கும் உண்டு. எல்லா லக்கணத்துலையும் பிறந்தவன் பெரிய ஆள் இருக்கான், எல்லா லக்கணத்தில் பிறந்தவன் அண்டாடங்காட்சியாகவும் இருக்கான். ஆனால் இந்த இடத்துல இது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா சரி, ஒரு தகப்பனார் காலத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும், தகப்பனார் காலத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் தகப்பன் ஸ்தானத்தில் எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்புக்குரியவங்க இவங்க தான் ஒரு குடும்பத்தில். ஏன்னா எத்தனை பேர் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, கடைசி பிள்ளையாக பிறந்திருந்தாலும் சரி, இவன் தான் முன்னிருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு மிக்க மனிதர்கள் அப்படின்னு நான் இதை சிலாக்கியமாக நான் சொல்லுவேன். பட் இவங்க எந்த வர்த்தகத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் சரி, எந்த வர்த்தகத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை மெருகேற்ற பண்பு அல்லது அதை உயர்வாக்கக்கூடிய நிலை இவங்ககிட்ட உண்டு. அப்போ எந்த துறைகள் வேணாலும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்றதான் இயற்கை. ஏன்னா இவங்களுக்கு இயற்கையே 2010 காலபுருஷனுடைய அர்த்த திரியோணம் இவங்களுக்கு அர்த்த திரியோணமாகவே மாறும். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லக்கணம் இது. பட் 4ல் சனி உட்கார்ந்துருக்கு, சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. சரி, அதனால் இவங்களோட சுகமேன்மையை குறைச்சிருதா? கிடையாது. ஏன்னா இவனுக்கு பாயிலையும் படுக்க தெரியும், பஞ்சனையிலையும் படுக்க தெரியும். ரெண்டுமே ஒன்றா தான் கருதுவான். கட்டாந்தரையில் போய் படுப்பானும் சரி, அங்கேயும் தூங்கிடுவான். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் படு அப்படின்னா வச்சா அங்கேயும் அழகாக தூங்குவான். ஸோ இவனுக்கு மெட்டீரியலிஸ்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது நேச்சுரலாக இருக்கும். பட் தனக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, இயல்பாக அந்த காரியத்தில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நபர் எதுனா அது தனுசு லக்னத்துக்காரங்க தான் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். பட் எல்லா இடத்துலையும்
இப்போ இவங்களுக்கெல்லாம் குரு வந்து 7ல் தான் நிற்கிறாரு. லக்கணத்தை பார்க்குறாரு. லக்கணத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் தைரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஆனால் ராகு 3ல் வந்து உட்காந்துக்கிட்டார். ராகு 3ல் வந்து உட்கார்ந்தது ஒரு பெரிய சிறப்புன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல நல்ல அறிஞர்களை, நல்ல ஆத்மாக்களை வெளிப்பாடு பண்ணுறது ராகு தான். அப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்த வந்து இந்த கும்பராகு மறைந்திருக்கக்கூடிய பலரால் கண்டுகொள்ளாத மனிதர்களை எல்லாம் வெளியே அறிமுகப்படுத்தி பிரமாண்டப்படுத்தி விட்டு போயிடும், பிரகாசப்படுத்தி விட்டு போயிடும். யார்? இந்த ராகு. அப்படின்னா அவங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக. ஆனால் இந்த இடம் இந்த 2026 அதில் வாழ்க்கை தரத்தில் ஒரு குறையுமே வராது. வாழ்க்கை தரம் உங்களுக்கு குறைய போகிறதில்லை. பெருசாக ஆசைப்பட்டால் தானே இவங்க ஏமாறணும். ஆனால் இந்த இடம்தான் இந்த 2026 இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், சேஞ்ச் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சேஞ்ச் இருக்குன்னா எந்த ரீதியில்? அப்போ ஒரு ஒரு துறை சார்ந்த நிலையில் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த இடத்துல பதவியில் அப்படி மேலே கொண்டு போய் உட்கார வச்சோம். பதவி உயர்வு அப்படின்றது. அப்போ பதவி உயர்வு மட்டுமல்ல, அதில் ஒரு பாராட்டும் பெருமையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை சின்சியராக அவங்க கையாளுவாங்க. 2026 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயர்ந்த மனிதர்களுடைய, இவங்களோட நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய நட்பும் இதுவும் இவங்களுக்கு கிடைக்கும். சகல துறைகளிலும் இவங்களுக்கு பிரகாசம் உண்டு. அதெல்லாம் வந்து சும்மா இல்லை. இந்த 2026 இவங்களுக்கு ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப அனுகூலமானது அப்படின்னு சொல்கிறது இயற்கை. அப்போ பெருமையாக பேசுனீங்களே, இதில் என்ன வேற எதுவுமே இல்லையா? எச்சரிக்கை எதுவும் இல்லையா? எச்சரிக்கை இல்லையா? இப்போ ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை, பேச்சலராக இருக்கான் அப்படின்னா அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த தனுசத்தில் பிறந்தவனுக்கு ஒரு பிள்ளைக்கோ பையனுக்கோ பொண்ணு பார்க்குறோன்னு வைங்களேன், இவங்களுக்கு அலைன்ஸ் தேடி வரும். தேடி உங்கள் பையனை நாங்கள் எங்கள் பொண்ணு கட்டிக்கலான்னு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் அந்த நேரத்தில் என்ன செய்வான்? தட்டி கழிச்சிடுவான். இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், தட்டி கழிச்சிடுவான். என்ன காரணம் அப்படின்னா, இல்லை இன்னும் நான் வந்து பொருளாதார அடிப்படையில் இன்னும் ஒரு சில இதுகள்லாம் எனக்கு வேண்டியது இருக்குது அப்படி இவனே வந்து இவனை பிற்போக்காக்கிடுவான். இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டான்னு வைங்களேன், கெட்டிக்கிறேன். அப்போ கல்யாணம் ஆனவங்க என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் 2026 பொண்டாட்டி பிள்ளைய அத்தனையும் எங்கேயாவது வந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க, எங்களை அங்கே கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. என்ன வெளியில் போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க, நம்மளால் அதை செய்ய மாட்டான். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். இதுதான் பஞ்சாயத்து இங்கே. பட் அவனும் சும்மா இல்லை, அவன் வேலையை தான் பார்க்குறேன். அப்போ இப்படி ஒரு பிரச்சனை அங்கே நடக்கும். ஆனால் மனைவி மக்களுடைய தேவைகள் இருக்கு இல்லையா, அதை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்யக்கூடிய வருஷம் இதுதான். நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் தனுசு லக்கணத்தை கட்டின பொண்டாட்டிமார்கள்லாம் இவ்வளவு காலமாக வந்து அதை உண்மை செய்யலை அப்படிங்கும்போது இந்த இதில் அழகாக எல்லாத்தையும் நிறைவாக, அப்போ சுபச்செலவு, கல்யாண வயசில் கூடிய குழந்தைகளை கட்டி கொடுத்துடலாம், மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றிடலாம். அதை விட என்னென்னா, தனுசு லக்கணத்துக்காரனை வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் பூராமே சந்தோஷமாக போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வர்த்தக ரீதியாக எடுத்துக்கோங்க, அது இவனுக்கு சிறப்பு தானே. உத்தியோக ரீதியாக எடுத்துக்கோங்க, எந்த பகையும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்ற ரீதியில் இவனுடைய செயல்பாடு இருக்கும்போது ஒரு பாராட்டுக்குரியது தானே. அப்போ இது ஒரு பரம் இருக்கட்டும். என்னென்னா, உடல் நலத்தில் இவன் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அதை செலுத்தினா ஒன்று அதுக்காக பெருசாக இருக்கா கிடையாது. ஏன்னா இப்போ லக்னாதிபதியும் குரு, சுகஸ்தானாதிபதியும் குரு, அவர் கடகத்துக்குள்ளே பயிற்சியாக போகிறார். இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன்னா சில பேர்த்துக்கு தசாபுத்தியினுடைய நிலைப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா சில விஷயங்களை தவிர்த்திடலாம், அல்லது அது தாண்டி போயிடும்னு வைங்களேன். இப்போ குரு 8க்கு வர்றார், அவர் போய் சனிசாரத்துக்கு வருவார். சனி கோச்சாரத்தில் 4ல் நிற்கிறார், லக்கணத்துக்கு 4ல். இது என்ன அப்படின்னா, இவனுக்கு 4-8, காலவசம் 4-12. அப்போ எதில் கவனமாக இருக்கணும்? தனுசு லக்கணத்துக்காரன் போய் இந்த ஒரு கும்பக்கரையில் குளிக்க போகிறேன், குற்றாலத்தில் குளிக்க போகிறேன், இந்த நதியில் இறங்க போகிறேன், இந்த கடலில் குளிக்க போகிறேன் வச்சுக்கவே விடாது. அதே மாதிரி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது இரவு நேர பயணத்தை குறைச்சிக்கிட்டு பகல் நேரத்தில் பயணம் பண்ணலாம். எச்சரிக்கையான பயணங்கள் இவனுக்கு நல்லது.
அதே மாதிரி நீண்ட நாள் வந்து ஒரு வீடு கட்டியிருப்பான், ஒரு மாடி எடுக்க முடியலையே அப்படின்னு இருப்பான், இல்லை வீடு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருப்பான், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், சிறப்பாக அமையும். பட் அதே நேரம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறான், அல்லது வீடு கட்டணும், செலவழிச்சு நல்லா கட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு இடத்த வாங்கி கட்டுறான், இது நடக்கும். அந்த வீடு கட்டி முடிகிற வரைக்கும் இவன் பிரயாணத்தை தவிர்த்துடணும். இவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே இவன் வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வீடு கட்டி முடிகிறது வரைக்கும் இவன் என்ன சொன்னால் இந்த பிரயாணங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் உழைப்புக்கு ஒரு குறையும் இல்லை, நல்லா பாடுபடுவான், சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிடுவான். 2026 நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நண்பர்கள் மூலமாக இவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் நல்லா இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அனைத்தையும் இவன் வந்து செய்வான், அவங்களும் இவனுக்கு வந்து நல்ல ஒரு அனுக்கிரகமாக உதவியாக இருப்பாங்க. அதே நேரம் காசு பணத்தை வந்து என்னென்னா, இவன் இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி ஒரு சொத்துல போய் போட்டு ஒரு சொத்து அமைக்கிறான், ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா ஓகே, இல்லை பழைய வீட்டை இடித்து கட்டுறேன் அதனால காசு செலவழித்தேன் அப்படின்னா கரெக்ட். ஆனால் தேவையில்லாமல் எதுலையாவது கொண்டு போய் இவன் காசு பணத்தை முடைக்கிடக்கூடாது. அது 2026 இவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். என்ன அதே மாதிரி இந்த 2026 இவனுடைய கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கில். அப்போ இவன் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றிகரமாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் நாலேஜ். அப்போ ஆண்டவன் இவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியத்திலையும் இவனுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஏன்னா இது 2026 ஒரு நல்ல. சரி வீடு இருக்குது, வாசல் இருக்குது, ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா சரி லோன் போட்டு அழகாக வீடு வாங்கிக்கலாம், அது வண்டி வாங்கிக்கலாம், நல்ல வாகனம் இந்த இதில் அவனுக்கு அமைஞ்சிரும். குழந்தைகளை பற்றி கவலையே இல்லை, குழந்தைகள் பூராமே அவனுக்கு நல்ல சப்போர்ட் அண்டு அட்டாச். இவனும் குழந்தை மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். அதனால் குழந்தைகளுக்கும் பப்ளிக் மாஸ் அப்படின்றது இவனுக்கு நிறைய இருக்குது. இந்த 2026 அவனுக்கு மிகப்பெரிய சிறப்பு தான். பட் என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சிக்கல் வரும், செரிமான கோளாறு இருக்கும். கான்ஸ்டிபேஷனுக்கு இவன் வைத்தியம் பார்த்து தான் ஆகணும். அதை மட்டும், ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மலக்குடலில் தங்கக்கூடிய கேஸ் தான் இவனுக்கு பிரச்சனை. அதை இவன் கொஞ்சம் அனுகூலமாக, அதாவது அனுகூலமாக ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே சரியாக போச்சு, அதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த 2026 மனைவிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து மனைவி சொல்கிற ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் மனைவி புலம்பிக்கிட்டே தான் இருக்கும் 2025. எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு புலம்பத்தான் செய்யும். அது கொஞ்சம் அவன் வந்து அட்ஜஸ்டபிள் இதுக்கு போகணும். ராகு எதிர்பாராத சில நன்மைகளை செய்கிற நிலையில் தான் ராகு 3ல் உட்காந்து குருசாரத்தில் இருக்கார். அதே ராகு அழகாக சுயசாரத்துக்கு வந்த உடனே நல்லா தான் செய்வார். ஸோ ராகுவை பொறுத்த மட்டும் எல்லாவற்றையும் நல்லா இருக்குது. இவன் கோயில், அதாவது இந்த 2026 வந்து யாத்திரை இருக்கு இல்லையா, நிறைய இந்த 2026 கோயில் அதிகமாக யாத்திரை பண்ணது எவன்டா அப்படின்னு கேட்டால் நம்மால் தான். அதே மாதிரி இந்த 5-12 கூடிய செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருக்கனால வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வரலாமா, போகலாம். படிப்புக்காக வெளிநாடு போகலாமா, போகலாம். வேலை விஷயமா வெளியே போகலாமா, தாராளமாக போகலாம். ஆனால் ஒன்று, கம்பெனி விசா கொடுத்து இவன் வெளிநாடு போகிறான்னா பிரச்சனை இல்லை, ஏஜென்சி மூலமாக போயிடக்கூடாது, லாக் ஆகிடுவான். இது வந்து இவன் முக்கியமாக கவனிக்கணும். ஒரு ஏஜென்சி வெளிநாடு போக சொன்னாங்க, கிடைச்சி பணத்தை கட்டி வீணா, பணம் கட்டி நீ போகிறதா இருந்தால் நீ ஏமாந்துருவ. கம்பெனி விசா இருந்தால் நீ போகலாம், அது இவனுக்கு ஒரு நல்ல இது. அதை விட இந்த 2026 இவங்க குலதெய்வ கோயிலில் வழிபாடு இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், தெய்வம் இருக்கிறோம். அதை விட முக்கியமாக தனுசு லக்கணத்தை பிறந்தவன் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, தண்டாயுதமான வழிபாடு செஞ்சுக்கிறது சாலச்சிறந்தது. இந்த 2026 அல்சால்ட்டாக கொண்டு போயிடலாம். அது ஒன்று. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள். தகப்பனார் அப்படின்ற ரீதியில் இவன் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய வசதி வாய்ப்பெல்லாம் இவன் வந்து பண்ணி கொடுத்துருவான், அது நல்லா இருக்குது. அவங்களுடைய அனுக்கிரகம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. பொதுவாக தனுசில் பிறந்தவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், பார்மசூட்டிக்கல், மெடிக்கல், பயோமெடிக்கல், இதெல்லாம் இந்த தனுசு லக்கணத்துக்கு உரிய துறை. அப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சார்ந்திருக்கார், நம்ம சொல்கிறோம்ல ஏஐ சம்மந்தப்பட்ட ஸ்டடி,
அதுக்கு உகந்தது இவனுக்கு தான் இருக்குது. எலக்ட்ரிக் துறையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, எலக்ட்ரானிக், அதே மாதிரி பார்மசூட்டிக்கல் லைன், மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல புரட்சிகரமான இது இருக்குது. உயர்கல்வி மருத்துவத்துறை சார்ந்து போகணும்னா கிடைக்கும். மருத்துவத்துறையில் இந்த வட்டம் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். டாக்டருக்கு போகலாம், ஈஸியாக கிடைச்சிரும். அதே மாதிரி நீண்ட நாள் பழகிய நண்பர், நீண்ட நாளாக ஒரு நண்பர் இருக்கார். இவனுக்கு புதிய நண்பர்கள் நிறைய வருவாங்க. நண்பர்கள் மூலமாக அனுக்கிரகம் இருக்குது. ஆனால் நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற ரீதியில் பெரிய பொருளாதார இழப்பு இருக்குது. இதை இவங்க வந்து எச்சரிக்கையாக தான் வச்சுக்கணும். நிச்சயமாக நிச்சயம். என்ன அது ஒன்று. இப்போ ஒரு பயணங்கள் இருக்குது, குடும்பத்தோடு வெளியே போகிறோம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, வெளியே போகிறோம். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது வீட்டை சேஃப்டி ஆக்கிட்டு போகணும் இல்லையா, அது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 2026 சில திருடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டு அனுசரிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் குட். 2026 இவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக நிச்சயமா அமைஞ்சிடும். தனுசில் பிறந்த குழந்தைகள், குழந்தை செல்வத்துக்கு ஒரு குறை இல்லை. அந்த குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கோ அல்லது படிப்புக்கோ ஒரு குறையும் இல்லை. நல்ல பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. இது இருக்குது. ஒன்றும் என்னன்னா அவங்களுக்கு இந்த தனுசு லக்ன குழந்தைங்களுக்கு, இந்த சின்ன குழந்தைகளுக்கு சளித்தொல்லை கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். நிச்சயமா சார். வயதான உறவுகள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு தனுசுல ஒருத்தர் பிறந்துறாரு, அவருக்கு 92 வயசுன்னு வைங்களேன். அவரை ஐயா பார்த்து இந்த அப்படின்னு வந்தால் சரி முதல் கையெடுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயமாக நடந்து போகணும், எவனும் தாங்குதல் இருக்கக்கூடாது. அவனுக்கு அப்போ பெரியவங்களுக்கு அந்த இது இருக்குது. அதனால் தனுசில் பிறந்தவங்களுக்கு, வயசானவங்களுக்கு நல்லாவே இருக்குது. என்னன்னா இந்த குரு 8 நம்ம ஜலராசி சொன்னோம்ல, மக்கள் வந்து ஆற்றுலையோ குளத்திலையோ குளிக்க போகாதீங்கடா கொஞ்சம் இது இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இவங்க பாத்ரூம் போகும்போது இந்த கதவை பூட்டுறது செய்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது. சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக ஆகும். இது மட்டும்தான். நிச்சயமா சார். நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. வாழ்த்துக்கள்.